ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட டே 1 பேசிக் டெய்லரிங் மெட்டீரியல்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து டெய்லரிங் கிளாஸ்க்கு வந்து பேசிக்காக என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைப்படும்னு சொல்லிட்டு நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ அதோட டூல்ஸில் வந்து மெயினாக வந்து மிஷின் தேவைப்படும். ஸோ எந்த கம்பெனினாலும் சரி ஏதாச்சும் ஒரு மிஷின் டெய்லரிங் மிஷின் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து த்ரெட்டு, அதாவது மிஷின் த்ரெட்டு. நம்ம மிஷினுக்கு போட்டு நம்ம தப்போம் தெரியுமா? ஸோ அந்த த்ரெட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. அடுத்து வந்து காட்டன் கிளாத்து, அதாவது அதர் கிளாத்தை விட பே பிகினர்ஸ்க்கு வந்து காட்டன் கிளாத்துனா உங்களுக்கு வந்து தைக்கிறதுக்கு வந்து ஸ்டிச் பண்ண மடித்து ஸ்டிச் பண்ண இதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். ஸோ காட்டன் கிளாத் ரெடி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நீடில்ஸு, அதாவது நம்ம வந்து ஹேண்ட் டூல் மாதிரி யூஸ் பண்ணுற கையில் தைக்கிறதுக்குள்ள ஊசி. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து மிஷின் ஊசி. ஸோ மிஷின் ஊசியில் வந்து ஒரு சைடு வந்து கொஞ்சம் பெருசாகவும் ஒரு சைடு சின்னதாகவும் இருக்கும். ஸோ உங்களோட எந்த மிஷின் சூஸ் பண்ணுறாங்களோ அதோட மிஷினுக்கு தகுந்த மாதிரி உள்ள நம்பர் எந்த ஊசி தேவைப்படுமோ அந்த ஊசியாக பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ 2 நீடில்ஸுமே நம்மளுக்கு வேணும். அதுக்கப்புறம் வந்து ஐ ஹூக், அதாவது வந்து நம்மளோட கொக்கி, நம்ம ப்ளவுஸ்க்கெலாம் வைப்போம் தெரியுமா? ஸோ அந்த கொக்கி இந்த இருக்கு பார்த்திங்களா? ஸோ இந்த மாதிரி கொக்கி வாங்கி வச்சுக்கோங்க. கொக்கி வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ப்ளவுஸ் எதுவும் கிளாஸில் வந்து பேசிக்காக வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாருமே வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு பார்ப்போங்க. ஸோ அந்த ப்ளவுஸ் தைக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஹூக்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ அந்த ஹூக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சிஸ்ஸர் வந்து எப்படின்னா இந்த மாதிரி சிஸ்ஸராக பார்த்து வாங்கிக்கோங்க. எதுக்கு அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு வந்து கிளாத் கட் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து கிளாத் கட் பண்ணால் அங்கிட்டு இங்கிட்டு ஒரு மாதிரி நூல்லாம் வராது. ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கிறலாம். நம்மளுக்கு வைக்கிறதே தெரியாது. லைட்டாக செஞ்சாலே போதும். லைட்டாக கிளாத்தை கட் பண்ணோம் அப்படின்னா கூடுதல் கட் ஆகிரும். ஸோ அதனால் இது வந்து கிளாத் கட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது நான் வச்சுருக்கேன். இது ஆன்லைனில் தான் வாங்கினேன். ஸோ இந்த கிளாத்துக்குன்னு வாங்குகிற சிசரை வந்து கிளாத்துக்குன்னு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். பேப்பர் எதுவும் கட் பண்ணிடுறாங்க. பேப்பர் கட் பண்ண இதில் உள்ள ஷார்ப்னஸ் போயிடும். ஸோ கிளாத் மட்டும் இதில் கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா சிசரு, அதுவும் என்னென்னா பேப்பர் கட்டர் சிசர். பேப்பர் இதுக்கு கட் பண்ணுறதுக்குள்ள சிசரு, இதை மாதிரி ஒரு சிசர் வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் ஷார்ப்னஸ் இல்லாமல் கொஞ்சம் குறன்னு இருக்கும். அப்படின்னா நம்ம வந்து பேப்பர் கட் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் வந்து கிளாத் கட் பண்ண முடியாது. ஒரு மாதிரி நூல் பிரிஞ்சு வரும். ஸோ இது வந்து பேப்பர் கட் பண்ணுறதுக்குன்னு இது வாங்கிக்கோங்க. 2 சிசர் வச்சுக்கோங்க. ஒன்று நம்ம வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணுறதுக்காகவும், ஒன்று வந்து கிளாத் கட் பண்ணுறதுல எக்காரணத்தை கொண்டு பேப்பர் கட் பண்ணக்கூடாது. அதை கிளாத் மட்டும் கட் பண்ணுறதுக்குன்னு மாற்றி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாப்பிங் கேஸ். இதுதாங்க அந்த பாப்பிங் கேஸு. ஸோ இது வந்து மிஷினில் அடியில் மாட்டி இதில் நூல் சுற்றிட்டு இந்த சுற்றின நூலை மிஷினில் அடியில் மாட்டிட்டு தான் நம்ம வந்து தைக்க முடியும். ஸோ பாப்பிங் கேஸ் நம்மளுக்கு மெயின். அடுத்து வந்து இன்ச் டேப்பு. இந்த பாருங்கள் இன்ச் டேப் எல்லாருக்குமே பேசிக்காக தெரியும். ஸோ இதுதான் இன்ச் டேப்பு நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். அடுத்து ஸ்கேலில் வந்து லாங் சைஸ் ஸ்கேலு, கர்வ் ஸ்கேல் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து லாங் சைஸ் ஸ்கேல் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து எல் ஷேப் ஸ்கேல் இருக்குது. நம்ம வந்து நெக்கு இதை மாதிரி வைக்கணுன்னா அந்த எல் சைஸ் ஸ்கேல் வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். நம்ம லாங் சைஸ் ஸ்கேலே மேக்ஸிமம் போதும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கர்வ் ஸ்கேல், அதாவது வந்து நம்ம ஆம்கோலு, ரவுண்ட் நெக்கு இதை மாதிரி உள்ளதுக்கு நம்ம ஷேப்பில் போட்டு இதை நம்ம இப்படி வச்சுட்டு இப்படி வரைஞ்சோன்னா அழகாக யூ ஷேப் வரும். ஸோ இது வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் இது வந்து வாங்கிக்கோங்க. இது இருந்தாலும் ஓகே தான், இல்லைன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மார்க்கிங் சாக்கு. எப்படி இருக்குன்னா இந்த இருக்கு பார்த்திங்களா, மார்க்கிங் சாக்கு. நம்ம சாதா சாக் பீஸு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து நம்ம ட்ரெஸ்ஸில் வரையலாம் அப்படின்னு நினச்சோம்னா முடியாது. இது வந்து மார்க் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு சாக்கு இருக்குது. ஸோ நான் இதுவும் ஆன்லைனில் தான் வாங்கினேன். இந்த சாக் வந்து இது நம்மளுக்கு வந்து லைட்டாக நம்ம இப்படி ஒரு கோடு போட்டாலே அந்த கோட்டுக்கு அதுக்கும் நல்லா நம்மளுக்கு தெரியும், அழியாது. ஸோ நம்ம தச்சு முடிகிறது வரைக்கும் இந்த சாக் பீஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சாக் வாங்கிக்கோங்க மெயின். மற்றபடி எந்த சாக் போட்டாலுமே கிளாத்தில் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா தெரியாது. அடுத்து சீம் ரிப்பர் அப்படின்னா இந்த இருக்கு பார்த்திங்களா, நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பங்க. டெய்லரிங் வச்சுருக்கவங்க ஆல்ரெடி பார்த்துருப்பங்க. இது வந்து நம்ம இப்போ ஒரு தையல் போட்டோம், அந்த இடத்துல தையல் வேண்டாம், அந்த இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டோம், அந்த இடத்துல தையல் வேண்டாம் அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த இது இதாகும். இந்த மேலே உள்ள ரெட் கலர் தெரியுமா, இது எடுத்தாலும் ஓகே தான். இல்லை இது எடுக்காமல் இருந்தாலுமே உங்களுக்கு ஈஸியாக வந்து த்ரெட்டு கட் ஆகும். எப்படின்னா இப்போ ஒரு தச்ச கிளாத் இருக்குன்னு வைங்களேன், நீங்கள் தச்சுட்டு ஒன்று எக்ஸ்ட்ரா
தச்சுட்டேங்க. அதை வந்து கரெக்டாக இந்த ஊசியாக இருக்கா, இந்த ஊசியாக இருக்கிறதுல கரெக்டாக உள்ளே விட்டுட்டு நீங்கள் விடும்போதே அது அந்துரும். ஏன்னா இந்த இடம் வந்து ஷார்ப்பாக இருக்கும், இந்த உள் பக்கம் ஷார்ப்பாக இருக்கிறதுனால நீங்கள் விடும்போதே அந்த நூல் வந்து கட் ஆயிரும். கட் ஆயிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை வச்சு நீங்கள் ஒரு பின்னு இதை மாதிரி உள்ளதை வச்சு நீங்கள் எடுத்தங்கன்னா ஒரு 2-3 தையல் எடுக்கவே கொஞ்சம் லேட் ஆகும். இதுனா நீங்கள் டக்கு டக்குன்னு உள்ளே விட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ ஓவர்லாக்கு பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓவர்லாக் உள்ளதெல்லாம் நம்ம வந்து பின்னு வச்சு நம்ம எடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுனா டக்குன்னு நீங்கள் உள்ளே விட்டுட்டு தென்னி விட்டாங்கன்னா வந்துடும். ஸோ அதனால இந்த சீம் ரிப்பர் நம்மளுக்கு தேவைப்படும். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து குண்டூசி இருக்கா, இதை மாதிரி குண்டூசியும் அந்த பேசிக் மெட்டீரியல் டெய்லரிங் கிட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்லைனில் அடித்தாலே வரும். ஸோ நானும் இதுவும் ஆன்லைனில் தான் வாங்கினேன். அதனால தான் சொல்கிறேன். நான் ஆன்லைனில் தான் எல்லாமே ஆன்லைனில் தான் வாங்கியிருக்கேன். சிஸ்டர் முதற்கொண்டு எல்லாமே ஆன்லைனில் தான் வாங்கியிருக்கேன். இந்த குண்டூசி வந்து வாங்கிக்கோங்க. குண்டூசி எதுக்கு அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு ப்ளவுஸோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல் நம்ம தைக்க போகிறோம், ஒரு கிளாத்துக்கு மேலே இன்னொரு கிளாத்து போட்டு வெட்டும் போதோ இல்லை ஒரு கிளாத்தை மடித்து வச்சுட்டு வெட்டும் போதோ நம்மளுக்கு வந்து அந்த இது வந்து நகராமல் இருக்கணும் அப்படின்னா அந்த பின்னை வச்சு நம்ம இப்படி பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணி வச்சிட்டோன்னா அது நகலாது. ஸோ அந்த பின்னு வந்து நம்மளுக்கு தேவைப்படும். குண்டூசி வாங்கி வச்சுக்கோங்க.